கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நம்மிடையே இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு முத்தரசன், உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உச்சநீதிமன்றம் தான் ஒரு நேர்மையாக நடுநிலையாக இந்த தீர்ப்புகளை வருகிறது. குறிப்பாக பேச்சுவார்த்தையின் மூலமாக நதிநீர் பிரச்சனை தீர்க்க முடியாத சூழலில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள், அரசியல் கட்சியெல்லாம் தொடர்ந்து போராடின. நாடாளுமன்றத்தில் காத்தமுத்து போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குரலை ஓங்கி ஒலித்தார்கள். தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூரில் இருந்து வேதாரண்யம் வரை மனித சங்கிலி போராட்டம் போன்ற போராட்டங்களும் நடைபெற்றது. ஆனால் மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. உச்சநீதிமன்றம் தான் நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என உத்தரவிட்ட பிறகு 1990ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அப்போது பிரதமராக திரு VP சிங் அவர்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடுவர் மன்றம் 2007 தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை அரசியலில் வெளியிட மத்திய அரசாங்கம் மறுத்து வந்தது. எந்த போராட்டத்தையும் கண்டுகொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்த வழக்கின் காரணமாக உச்சநீதிமன்றம் அரசியலில் வெளியிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்த காரணத்தினால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு அது அரசியலில் வெளியிட்டது. அதே போல நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று அளித்த தீர்ப்பை இதுவரையில் முந்தைய காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் தற்போது இருக்கிற BJP அரசாங்கமாக இருந்தாலும் அதை அமல்படுத்தவில்லை, செயல்படுத்தவில்லை. அதை செயல்படுத்தியிருந்தால் இன்றைக்கு நிலைமைகள் இவ்வளவு மோசமாகி 2 மாநிலத்துக்கு இடையே ஒரு மோதலாக இது உருவாகி இருக்காது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் போராடிய பொழுதும் மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. அது அமைக்கப்பட்டிருந்தால் தண்ணீரை பகிர்ந்தளிக்கிற வேலையை மேலாண்மை வாரியம் மேற்கொண்டிருக்கும். இதனால் இரு மாநில அரசுக்கு இடையிலான மோதல் நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்கும். அந்த காரியத்தை மத்திய அரசாங்கம் தானாக இயல்பாக செய்யவில்லை. இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்த வழக்கின் காரணமாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. திரு முத்தரசன், மற்ற மாநில கட்சிகள் இந்த பிரச்சனையை எப்படி அணுகிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மற்ற மாநில கட்சிகள் இந்த காவிரி பிரச்சனையில எப்படி அணுகிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாம் ஒரு ஒத்த கருத்தோடு தான் அதுல செயல்பட்டு இருக்காங்க. இதுல யாருக்கும் இன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த வாரியம் அமைக்க வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் ஒத்த கருத்து. தொடர்ந்து அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி இருக்கிறார்கள். இன்றைக்கு அது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக 4 வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 4 வாரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக மத்திய அரசாங்கம் இது அமைக்க வேண்டும். திரு முத்தரசன், இப்போ நாள்தோறும் 6000 கண்ணாடி நீர் திறந்து விடணும் அப்படின்னு இன்னொரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது முதல்ல 16 கன அடி என்று சொன்னார்கள். பிறகு உச்சநீதிமன்றமே 12,000 கன அடி என்று சொல்லப்பட்டது. பிறகு நேற்று கூடிய இந்த காவேரிக்காக ஏதோ ஒரு கமிட்டின்னு ஒன்று சொல்றாங்க. அந்த கமிட்டி 3000 கன அடி என்று ஒரு அர்த்தமற்ற ஒரு தீர்ப்பை அது வழங்கியது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் தினசரி 6000 கன அடி திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த தண்ணீர் போதுமானதல்ல. இந்த தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்ய வேண்டும். அந்த சாகுபடிக்கு இந்த தண்ணீர் நிச்சயமாக போதுமானதல்ல. இதை விட அதிகமாக வந்தால்தான் நம்முடைய சம்பா சாகுபடி நிச்சயமாக காப்பாற்ற முடியும். இயற்கை நமக்கு ஒத்துழைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதை மனதில் வைத்துத்தான் இன்றைக்கு 20ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை தமிழ்நாடு அரசாங்கம் திறந்து விட்டிருக்கிறது. இதுவே ஒரு காலந்தாழ்ந்த நடவடிக்கை தான். குறிப்பாக சம்பா சாகுபடி என்பது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக சம்பா சாகுபடி முடிந்துவிட வேண்டும். அப்படி முடிந்தால்தான் வடகிழக்கு பருவமழைக்கு பயிர் அது பாதுகாக்க முடியும். இல்லை என்றால் கடுமையான மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பயிர்கள் அழிந்து போகக்கூடிய நிலைமை தான் கடந்த கால அனுபவம். இந்த ஆண்டு தவிர்க்க முடியாமல் 20ஆம் தேதி அணை திறந்திருக்கிறார்கள். இனிமேல் விதைவிட்டு நடவு செய்வது என்பது சாத்தியமல்ல. நேரடி விதைப்பின் மூலமாக தான் சாகுபடியை மேற்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் செய்கிற பொழுது இந்த தண்ணீர் போதுமானதாக இருக்காது. மேலும் அதிகமாக தண்ணீர் விடுவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.